வெல்கம் டு சுசிஸ் கிச்சன். இன்றைக்கி பொட்டுக்கடலை வெல்லம் வச்சு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு அது ஹீட் ஆனால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, பொட்டுக்கடலை சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்து வெள்ளைப்பாகை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பொட்டுக்கடலை எடுத்த கப்லேயே 2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன், 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கம்பி பதத்துக்கு வரணும் அப்படின்னு எந்த பதம்லாம் இல்லை. வெல்லம் கரைஞ்சி பாவு வந்தால் போதும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, வெல்லம் நல்லா கரைஞ்சி பாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து அர வச்சுருந்த பொட்டுக்கடலையே நல்லா சாஃப்டான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு சாஃப்டாக தான் இருக்குது, அதனால் நான் நேராகவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 4 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் ரெண்டுமே சமமான இதில் எடுத்துக்கோங்க, ரேஷியோவில். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கலாம். கட்டி பிடிச்சிக்கும், கைவிடாமல் கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பாவு சேர்த்துக்கலாம். நான் 3 பார்ட்டிஷனாக பிரித்து சேர்த்துக்க போகிறேன். மொதல் பார்ட்டிஷன் ஊற்றி நல்லா கைவிடாமல் கலந்துக்கங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் 2வது பார்ட்டிஷன் ஊற்றிக்கலாம். இப்போது மிச்சம் இருக்க பாவையும் கலந்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். நல்லா கலரிக்கணும். பேனில் எப்போ ஒட்டாமல் வருதோ நம்ம ஸ்வீட் ரெடி.
ஓகே, எனக்கு இப்போ பேனில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. பொட்டுக்கடலை வச்சு அருமையான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.